ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் கேட்ச். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. அதுல ஒரு குவான்டிட்டி அண்ட் மந்த் வைஸ் டீடைல்ஸ் இருக்கு. இப்போ லேப்டாப், மொபைல், பென்டிரைவ் எல்லாத்துக்கும் மந்த் வைஸ் குவான்டிட்டி டீடைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதை ஒரு சிம்பிள் சார்ட் அப்ளை பண்றது எப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இப்போ இந்த ஏரியாவில் எனக்கு சாட் அப்ளை ஆகணும். இப்போ இந்த இடத்துல நான் கர்சரை வச்சுட்டு பிளேஸ் பண்ணிட்டு நான் இன்சர்ட்ல ஸ்பார்க் லைன்ஸ் இருக்குல்ல, இதுல காலம்ஸ் கொடுக்குறேன். காலம் கொடுத்துட்டு எந்தெந்த டேட்டாவில் எனக்கு சாட் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா எந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அதை கொடுக்கணுங்கிறத எஃப்ஐன்னு பை டிஃபால்ட் அதுவே கொடுத்துருச்சு. நீங்க ஓகே கொடுத்துக்கோங்க. சார்ட் அப்ளை ஆயிடுச்சு. இதை நீங்க டிராக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்ப பாருங்க, இதுல நீங்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹை பாயிண்ட் ஒரு கலர், லோ பாயிண்ட் ஒரு கலர்னு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மார்க் கலர்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஹை பாயிண்ட்டுக்கு நான் கிரீன் கொடுக்குறேன். அதே லோ பாயிண்ட்டுக்கு நான் ரெட் கொடுக்குறேன் பை டிஃபால்ட். ஸோ இப்போ பாருங்க, இது அப்ளை ஆயிடுச்சு. இதுவே நான் இன்சர்ட் பண்றேன். இன்னொரு சப்போஸ் நான் இன்னொரு காலம் கூட நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல சும்மா வேற ஒரு காலம் நான் இன்சர்ட் பண்றேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இந்த இடத்துல நான் வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, அங்க ஒரு எக்ஸ்ட்ரா பார் ஷோ ஆகுது நமக்கு. ஸோ நீங்க எத்தனை காலம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றாப்புல பார்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ 205 கொடுக்குறேன் பாருங்க. உங்களுக்கு இப்ப எத்தனை காலம் வேணுமோ அந்த காலம் ஏத்தாப்புல பார்ஸ் ஷோ ஆகுதும். அது ஹை, லோ இல்ல மீடியம் அந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க இதுல கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்ப கலர்ஸ் இதுல நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதுக்காக கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும்னா நீங்க இந்த பாருங்க, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு கலர், ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் எல்லாத்துக்கும் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பார்க் லைன்ஸோட கலரே இப்ப இது டிஃபால்ட்டா ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன். இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு குயிக் சாட். இப்போ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து அனாலிசிஸ் பண்றாங்க, ஒரு ஸ்டாண்டப் மீட்டிங் இருக்கு, அதுக்கு நம்ம ஒரு குயிக் சாட் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி அட்வான்ஸ்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக் கேட்ச் ஃபாலோ பண்ணுங்க. இதை பாக்குறதோட இல்லாம பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். Thank you so much.